ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மர் வெயிலுக்கு வீட்டில் இருக்க பொருட்களை மட்டும் வச்சு நல்லா குழுன்னு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்லேயே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட போய் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால், அதாவது 250 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா திக்கான ஃபுல் க்ரீம் மில்க்கு. இந்த அளவுக்கு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் கிடைக்கும். அடுத்ததான் விப்பிங் க்ரீம். விப்பிங் க்ரீம் வந்துட்டு நம்ம கேக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஐசிங் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீம் வந்துட்டு எடுத்திருக்கேன். நான் ஸ்டார் விப் அப்படிங்கிற பிராண்டில் எடுத்திருக்கேன். இந்த விப்பிங் க்ரீமோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 160லேருந்து 170 வரைக்கும் தான் இருக்கும். இதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரீசரில் தான் வச்சுருப்போம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜோட சைட் டோரில் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா பீட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததான் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு அப்படின்னா ஐஸ்கிரீமை நல்லா ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் இது யூஸ் ஆகுது. அடுத்து சுகர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்ததான் வெனிலா எசன்ஸு. நான் இந்த பிராண்டில் தான் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த கப்பில் தான் நம்ம பால் விப்பிங் க்ரீம் எல்லாம் அளந்து எடுத்துக்க போகிறோம். அடுத்ததான் இப்போ ஒரு நல்ல ட்ரையான பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டா கரெக்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக 2 டீஸ்பூன் தான் சேர்த்திக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடக்கூடாது. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 250 ml பாலில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் பால் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லம்ப்ஸ் க்ரியேட் ஆகாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடாக வச்சுருங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்தது போக மீதி பால் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. விப்பிங் க்ரீமில் ஏற்கனவே சுகர் இருக்கும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளவரை சேர்த்திக்கலாம். நான் வந்து மிக்ஸ் பண்ண விஸ்கில் இருக்கிற அந்த சாக்லேட் மிக்ஸை லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் மிக்ஸை சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டி ஃபார்ம் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ஸ்பேச்சுலாவில் வந்துட்டு ஒரு லிக்யூடாக வர மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிக்கலாம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம விப்பிங் க்ரீமோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிறோம். இதே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கூல் பண்ணணும்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஐஸ்கிரீம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 4 பாதாம், ஒரு 5-6 பிஸ்தா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபைனாக வந்து கட் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து பாதாம் பிஸ்தா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்ல ஒரு அகலமான ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், விப்பிங் க்ரீம் வந்துட்டு எந்த அளவுக்கு க்ரீமியாக லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் அண்ட் மிக்ஸி ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் பீட் பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்பீட் 1ல் வச்சுட்டு நல்லா சாஃப்ட் பீக் வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணால் போதும். இதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் மிக்ஸியில் பிளெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நல்ல பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாஃப்ட் பீக் கிடச்சிடும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீமை பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். விப்பிங் க்ரீமை பிளெண்ட் பண்ணும்போது சாஃப்ட் பீக் வர அளவுக்கு பிளெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப வந்துட்டு ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து பட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டென்ஸாகவும் ஃபீல் ஆகும். ஸோ கரெக்டான ஸ்டேஜில் பிளெண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் கூல் பண்ண வச்சுருக்கிற சாக்லேட் மிக்ஸை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் பிளெண்ட் பண்ணால் போதும். இதையும் ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பீட்டரில் இருக்கிற அந்த க்ரீமை வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மேலே தூக்கி ரன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராலாம் வந்துட்டு கீழே வந்துடும். இப்போது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஐஸ்கிரீமை சேர்த்துட்டு கார்னிஷிங்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்திக்கோங்க.
இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஹை ஃப்ரீசிங் பாயிண்ட்டில் வச்சு 2 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத்தான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ திரும்ப ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா வச்சு திரும்ப கார்னிஷ் பண்ணிவிட்டு 6 to 8 hours கிட்ட வந்து நீங்கள் கூல் பண்ணிக்கோங்க. இப்போது 8 hours கிட்ட வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா ஸ்கூப்பர் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நல்ல க்ரீமியாக சூப்பரான டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்கும் போது கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா ஹோம்மேடாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஐஸ்கிரீமாக 1/2 kg நம்ம கடையில் வாங்கினோன்னா 300 கிட்ட ஆகும். இதே நம்ம வீட்டில் பண்ணும்போது 100 rupees கூட ஆகாது. நம்மளுக்கு வந்து 200க்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சம்மருக்கு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.